ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எவல்யூஷன் லெசனில் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? மியூட்டேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இந்த கிளாஸில் ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல், ஹார்டி வெயின்பர்க் லான்னு கூட சொல்லலாம். ஹார்டி அண்ட் வெயின்பர்க் ரெண்டு பேர் சயின்டிஸ்ட். அவங்க ரெண்டு பேர் சேர்த்து ஒரு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல். இன் நேச்சர், populations are usually evolving, such as the grass in an open meadow, owls in the forest, bacteria in the person body are the natural populations. அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸும் ஒரு இடத்துல வாழுது இல்லைங்களா? இப்போ நம்ம மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பாடிக்குள்ளே வாழுது. அடுத்தது கிராஸு அதெல்லாம் பார்த்தோம்னா கிராஸ் லேண்ட்ஸு அந்த மாதிரி இடத்துல வாழுது அப்படின்னு சொல்கிறோம். All of these populations are likely to be evolved some of their genes. ஸோ ஒரு ஆர்கானிசம்ஸும் யாரிலேருந்து உருவாகிறாங்க அப்படின்னா செல்ஸில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் மூலமாக உருவாகிறாங்க. எவல்யூஷன் does not mean that the population is moving towards perfections. Rather, the population is changing in genetic makeup of over generations. So for example, in wolf population, there may be a shift in the frequency of gene variants for black fur than grey fur. Sometimes this type of change is due to natural selection or due to migration or due to random events. ஸோ இந்த உள்ளி மாத் அப்படின்னு சொல்லி ஒரு உல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்புலேஷன், உள்ளி மாத்துங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா? அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அது என்ன பண்ணுச்சு, நேச்சுரல் செலெக்ஷனில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஒயிட் கலராக இருந்துச்சு. ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டு வெரைட்டி இருந்துச்சு. அதில் வந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியலேஷன், தொழிற்சாலை தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளாக் மாத் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் ஆகிடும். அதனால் அவங்க எனிமீஸ் வந்து அதை பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. ஒயிட் மாத்தோட ஜென்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது, இது போய் மரத்துக்கிட்ட எல்லாத்துலேயும் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கடுத்தது என்னாச்சு, இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கருப்பு எல்லாமே என்விரான்மெண்ட் ஃபுல்லுமே கருப்பாக ஆரம்பிச்சது அந்த ஸ்மோக்னால். அப்போ அந்த கருப்பு மாற்ற என்ன பண்ணிக்கிச்சு, போய் செவத்தில் எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கிட்டனால அது தப்பிச்சிடுச்சு. இந்த ஒயிட் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் ஆகிட்டு அது இறந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, the wolf populations, there may be shift in the frequency of gene variants for black fur and then grey fur. ஸோ இது மாதிரி எல்லா அனிமல்ஸ்லையும் இப்போ உல்ஃபில் எடுத்துக்கிட்டோம்னா கிரே ஃபர் இருக்கக்கூடிய உல்ஃபும் இருக்குது, பிளாக் ஃபர் இருக்கக்கூடிய உல்ஃபும் இருக்குது. சம்டைம் நேச்சுரல் செலெக்ஷன் டியூ டு மைக்ரேஷன் டியூ டு ரேண்டம் ஈவெண்ட்ஸ். சில டைம் நேச்சுரல் செலெக்ஷன் என்ன டைப்பை சூஸ் பண்ணுதோ அதுதான் சர்வே ஆகும். ரிமைனிங் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறைஞ்சிரும். இன்கேஸ் அது வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஃபார் த பர்பஸ் ஆஃப் நம்ம எதுன்னு எடுத்துக்கலாம், ஃபுட்டை சர்ச் பண்ணுறதுனாலையோ இல்லை அந்த என்விரான்மெண்ட் இம்பேக்டை தாங்காதனாலையோ ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்குனால அது ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So first we will see the set of conditions required for the population not to evolve. Hardy of UK and Weinberg of Germany. Hardy அப்படின்ற scientist United Kingdom, Weinbergங்கிறவர் Germany, states that allele frequencies in a populations are stable and are constant from generation to generation. அல்லீல் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து ஸ்டேபிளாகும். ஜீன் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் போனாலும் அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன் இந்த மாதிரி என்ன ப்ராசஸ்க்கு போனாலுமே அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறார். அல்லீலோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவல், அதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. அல்லீல் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் என்ன கண்டிஷன் போனாலும் சரி, அது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டுக்கு போனாலும் சரி, மியூட்டேஷனுக்கு போனாலும் சரி, சரிங்களா? எந்த எதில் போனாலும் அதோட அல்லீலோட ஜீனோட ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்குது. ஸோ எவல்யூஷன் இஸ் அ சேஞ்ச் தட் அல்லீல் ஃப்ரீக்வன்சி இன் எ பாப்புலேஷன் ஓவர் டைம். ஹென்ஸ் பாப்புலேஷன் இன் ஹார்டி வெயின்பர்க் இஸ் நாட் எவால்விங். அவங்க ஒரு பாப்புலேஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் டு வி ஹாவ் அ லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் பீட்டில்ஸ்
இன்ஃபினிட்டிவ் லார்ஜ், பீட்டில் வண்டுங்க இருக்குதுங்களா, அது வந்து ரொம்ப லார்ஜ் பாப்புலேஷன். appear in two color, dark grey and light grey, and their color is determined A gene, AA and AA beetles. அப்போ வந்து AA beetles are dark grey and small AA beetles are light grey அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. In a population, let's say that A allele has frequency P, அதோட frequency Pன்னு வைக்கிறாங்க, small p, இல்லை capital P of 0.3 and small a allele has a frequency Qன்னு வைக்கிறோம் 0.7. சரிங்களா? then P plus Q is equal to 1ன்னு கொடுக்குறாங்க. அதாவது பீட்டிலோட பாப்புலேஷன் எடுத்துக்கிறாங்க, அதில் B அப்படின்றது ஒரு பாப்புலேஷனாகவும் Qன்றது ஒரு பாப்புலேஷனாகவும் எடுத்துக்கிறான். Pயோட பாப்புலேஷன் 0.3 அப்படின்ற அளவு கம்மியாகவும், Qவோடது வந்து 0.7ன்ற மாதிரி அதிகமாகவும் இருந்ததுனாலும் இதோட ஜீன் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 0.7 அப்படின்னு கொடுக்குறான். P + Q அப்படிங்கிறது சேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து ஃபார்முலா, அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ P + Q is equal to 1 மார்க்ஸில் கூட மேபி கேட்கலாம். If a population is in Hardy-Weinberg equilibrium, the genotype frequency can be estimated by Hardy-Weinberg equation. இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா P + Q, அதாவது A + B ஸ்கொயர், அப்போ A ஸ்கொயர் + 2AB + B ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. P + Q ஹோல் ஸ்கொயர் P ஸ்கொயர் 2BQ + Q ஸ்கொயர். அப்போ B2 frequency of AA, 2BQ frequency AA. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா 1. பாருங்கள், அது அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும் சரி, பாப்புலேஷன் கம்மியாக இருந்தாலும் சரி, அதோட ஜீன் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 1 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கால்குலேஷனை அந்த நீங்கள் A + B the whole square ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. Hence, the beetle population appears to be in Hardy-Weinberg equilibrium. When the beetle in Hardy-Weinberg equilibrium reproduced, the allele and genotype frequency in the next generation would be let assumes that the frequency of A and A allele in the pool of gametes that makes the next generation would be the same அப்படின்றாங்க. A allele இருந்தாலும் சரி, alleleனா ஜீன் இல்லைங்களா, A allele இருந்தாலும் சரி, B allele இருந்தாலும் சரி, அவன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகும் பொழுது அவன் வந்து அவனோட ஈக்லிபிரியம் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. ஸோ தேர் வுட் பி நோ வேரியேஷன் இன் த ப்ரோஜனி, அவனுக்குள்ளே எந்த வேரியேஷனும் கிடையாது, அந்த ஜீன் வந்து அப்படியே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. த ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்பேர் இன் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி உனக்கு இப்போ இது கொடுத்துருக்கான். ஏஏ எத்தனை பர்சன்ட்டு, அதோட இன்டர்மீடியட் கேரக்டர் எத்தனை பர்சன்ட்டு, இந்த ஸ்மால் ஏ எத்தனை பர்சன்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். So, if we assume that the beetles mate randomly selection of male gamete and female gamete in the pool of gametes, the probability of getting the offspring genotype depends on the genotype of combining parental gametes. அது மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ரெண்டும் இணைஞ்சு பேரண்டல் கேமெட்டை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அதை பொறுத்து தான் என்ன ஆகுதுன்னா ஸ்மால் ஏவோட ஃப்ரீக்வன்சியும் கேபிட்டல் ஏவோட ஃப்ரீக்வன்சி, ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ரெண்டோட ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு டெட்டர்மைன் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த இது மட்டும் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ Hardy-Weinberg assumptions include no mutation. அவங்க சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மியூட்டேஷன் நடக்கலை, ரேண்டமாக மேட்டிங் நடந்துகிட்ருக்கு. நோ ஜீன் ஃப்ளோ, ஜீன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகி போகலைங்கிறாரு. வெரி லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ் இருக்குது, நோ நேச்சுரல் செலக்ஷன், இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்தது. நோ மியூட்டேஷன், நோ நியூ allele ஆர் ஜென்ரேட்டட் பை மியூட்டேஷன், நார் ஜீன்ஸ் கெட் டூப்ளிகேட்டட் ஆர் டெலிட்டட். மியூட்டேஷன் நடக்கலை, இன்கேஸ் மியூட்டேஷன் நடந்ததுன்னா அது டெலீட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு random mating. Every organism gets a change to mate and
Mating is random with each other with no preference for the particular genotype. அதாவது அந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸ் வந்து கண்டினியூஸாக ரீப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் அதோட கேரக்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ஜீன் ஃப்ளோ, நெய்தர் இண்டிவிஜுவல்ஸ் நார் their gametes என்டர் ஆர் எக்ஸிட். அதாவது இம்மைக்ரேஷனும் கிடையாது, எமிக்ரேஷனும் கிடையாது. சரிங்களா? வேறு இடத்துலேருந்து ஒரு கேரக்டர் உள்ளே வர்றதும் இல்லை, இங்கேருந்து ஒரு கேரக்டர் வெளியே போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ், the population should be infinitive in size. ஸோ ரேண்டமாக மேட்டிங் நடந்துகிட்டே இருக்கிறதுனால சைஸ் வந்து எப்படி இருக்குது, இன்ஃபினிட்டிவாக அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நோ நேச்சுரல் செலெக்ஷன், ஆல் அல்லீல்ஸ் ஆர் ஃபிட் டு சர்வை அண்ட் ரீப்ரொடியூஸ். இவர் சொல்கிற கருத்துப்படி நேச்சர் யாரையும் செலக்ட் பண்ணுறதில்ல, எல்லா ஆர்கானிசமும் அது என்ன பண்ணிக்குதுன்னா தன்னை ஃபிட் பண்ணிக்குது, அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் வாழ்கிற அளவு தன்னை ஃபிட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இஃப் எனி ஒன் ஆஃப் தீஸ் அசம்ஷன்ஸ் வேர் நாட் மெட், த பாப்புலேஷன் வில் நாட் பி in Hardy-Weinberg equilibrium. Only if the allele frequency change from one generation to other, evolution will takes place. ஸோ இதில் வந்து இவர் சொல்கிற இந்த அசம்ஷன்லாம் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே தான் அது என்ன நடக்கும் அப்படின்னா எவல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது நீ வந்து எவல்யூஷன் லெசன் பார்த்தோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சயின்டிஸ்ட்டோட அசம்ஷன், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட்டும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ டார்வின் அவரோட கருத்தை வெளிப்படுத்தினார், லமார்க் அவருடைய கருத்தை வெளிப்படுத்தினார், அதேமாதிரி இவங்க 2 பேரும் இவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுதானே தவிர மற்றபடி இதில் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அவங்க வந்து ஜீன் மியூட்டேஷன், ஜெனட்டிக் ட்ரிஃப்டெல்லாம் பாசிபிலிட்டின்றாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் வந்து கொஷினாக நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஸோ ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்டில். ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தல் மேன், ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் வந்து உனக்கு லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஷின். ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன் வந்து லாஸ்ட் இயர் 12th கேட்ட பப்ளிக் கொஷின்ஸ். So mammals evolved in the early Jurassic periods about 210 million years ago. இது அப்படியே தியரி தாங்கன்னா இதை அப்படியே ஸ்டடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஹோம்னிட் எவல்யூஷன் அக்கர்ஸ் இன் ஏசியா, அதாவது எந்தெந்த நாட்டில் என்னென்ன மாதிரி மாற்றம் இருந்து அதுக்கப்புறம் எப்படி வந்து மனிதன் தோன்றுனான், அதுதான் வந்து கான்செப்டு. அப்போ அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹோம்னிட் அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஹோம்னிட் எங்கே தோன்றுச்சு அப்படின்னா ஏஷியாவில். இது வந்து குரங்கினம் இல்லைங்களா, ஹோம்னிட் அப்படின்றது குரங்கினம். அடுத்தது ஆசியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஹோம்னிட்ஸ் ப்ரூஃப்டு தட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சுப்பீரியர் டு அதர் அனிமல்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட் இன் மேக்கிங் டூல்ஸ் அண்ட் கல்ச்சர். ஸோ குரங்கினத்துலேருந்து தோன்றினவன் தான் ஹோம்னிட்ஸ். அந்த ஹோம்னிட்ஸ் வந்து ஹியூமன் பீயிங் அப்படின்ற ஒரு தோரணையில் தெரிஞ்சுது. அவன் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா டூல்ஸு, அதாவது வேட்டையாடுறதுக்கான டூல்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதை கண்டுபிடிச்சி இந்த அக்ரிகல்ச்சரில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அடுத்தது இயர்லியஸ்ட் ஃபாசில்ஸ் ஆஃப் த ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் லைக் ரமாபித்தெகஸ் அப்படின்றவங்களும் சிவாப்திகஸ் அப்படின்றவங்களும் எப்போ வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாசில் சொல்லுது. அதாவது அகழ்வாராய்ச்சி செய்கிறவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ராமாத்திகஸ் அண்ட் சிவாப்திகஸ் lived in 14 Maya or were derived from ape-like Dryopithecus. ஏப்-லைக்னா மரத்தில் வாழ்கிறவங்க இல்லைங்களா, மரத்தில் தூங்கி வாழக்கூடிய அந்த இனமும் இருந்தது இந்த மில்லியன் ஏராவில் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது ட்ரையோப்திகஸ் அண்ட் ரமாப்திகஸ் வேர் ஹேரி அண்ட் வாக்ட் இன் கொரில்லாஸ் அண்ட் சிம்பான்சி. அவன் உடம்பு ஃபுல்லாக முடியாக இருந்துச்சு. அந்த குரங்கினத்தில் மனிதர்கள் மாதிரி இருக்கிற அந்த குரங்கினத்தில் எப்படி இருந்துச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக முடி, ஹேரி பாடியாக இருந்துச்சு. இன்னொன்று எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி,
வளைஞ்ச மாதிரி நடந்திருப்பாங்க. நீ வந்து இந்த லெசனோட டைட்டில் இருக்கிற பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் எவல்யூஷனோட அந்த இது கொடுத்துருப்பான். எப்படியெல்லாம் இருந்து குரங்கினமாக இருந்து கொஞ்சம் அப்ரைட் ஆகி அப்படியே கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஆகி கடைசியில் நார்மல் மேனாக வருவாங்க. அதுதான் கொடுத்துருப்பான். அடுத்தது கொரில்லா சிம்பான்சிஸ் மாதிரி அவங்க பார்க்குறதுக்கு இருந்தாங்க. அடுத்தது ஆஸ்ட்ரேலியப்திகஸ் லிவ்ட் இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கிராஸ்லேண்டில் 5 மயாவுக்கு முன்னாடி அந்த அந்த டைப் ஆஃப் மனிதன் வந்து வாழ்ந்தான் அப்படின்றது சொல்கிறாங்க. அது வந்து ஆஸ்ட்ரேலியன் ஏப் மேன் அப்படின்னு சொல்கிறான். அவனும் மரத்தில் வாழ்ந்தவன் தான், ஏப் மேன். ஹி வாஸ் அபவுட் 1.5 meters டால். அவன் ஓவராலாக அவன் எவ்வளோ இருந்தான்னா 1.5 மீட்டர். இப்போ நம்ம வந்து 6 feet இருக்கோம் இல்லையா? ஸோ இவங்க எப்படியோ வந்தாங்க பாருங்கள். 1.5 meter டால் வித் பைபீடல் லொக்கமோஷன், ஆம்னிவோரஸ், செமி எரெக்ட், லிவ் இன் கேவ்ஸ். பைபீடல் லொக்கமோஷன் அப்படின்னா குரங்கு மாதிரி இப்படி தாவி வளைஞ்சு 2 பக்கம் முன்னங்கால் பின்னங்கால் 2 பக்கம் குழந்தை மாதிரி வளர்ந்தது, அந்த மாதிரி கொஞ்சம் நிமர்ற மாதிரி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செமி எரெக்ட் அப்படின்னு அர்த்தம், பாதி மட்டும் நிமிர்ந்த மாதிரி. ஆம்னிவோரஸ்னால் எல்லாமே சாப்பிட்டாங்க, பழங்கள், காய்கறிகள், அதே மாதிரி நான்வெஜ், வேட்டையாடி இதெல்லாம் சாப்பிட்டாங்க. லிவ் இன் கேவ், குகைக்குள்ளே வாழ்ந்தாங்க. லோ ஃபோர்ஹெட், நெத்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ப்ரோஸ் ரிட்ஜ், ஐப்ரோ வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக தடிமனாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஓவர் த ஐஸ் ஃபுல்லுமே. ப்ரொட்ரூடிங் ஃபேஸ் வந்து அந்த இதுக்குள்ளே அமுந்தின மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, ஃபேஸ் உள்ளே போன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். ப்ரொட்ரூடிங் ஃபேஸ். லேக் ஆஃப் சின் வந்து இல்லாமல் இருக்கும். சின்ன தாடை இருக்கு இல்லைங்களா, அது இல்லாமல் இருக்கும். லோ பிரெயின் கெப்பாசிட்டி, நம்ம அளவுக்கு அவன் திங்க் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அவன் அனிமல் ஓரியன்டட் லைஃப் இருக்கிறதுனால அவன் வந்து லோ பிரெயின் கெப்பாசிட்டி வச்சுருப்பான். அடுத்தது ஹியூமன் லைக் டென்டிஷன், பற்கள் வந்து நம்மளை மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது முதுகெலும்பு நம்மளை மாதிரி. அண்ட் வெர்டிபிரல் காலம் வேர் ஹிஸ் டிஸ்டிங்கிஷ் ஃபீச்சர்ஸ். அதாவது சார், ஸோ ஹோமோ ஹெபிலிஸ் லிவ் இன் அபவுட் 2 மயா. அப்படியே பாருங்கள் குறைஞ்சிட்டே வரும். எத்தனை மயாவிலேருந்து இப்போ எத்தனை மயா வரைக்கும் வருதுன்ட்டு. தர் பிரெயின் கெப்பாசிட்டி வாஸ் பிட்வீன் 650 to 800 cc அண்ட் ப்ராபப்ளி வெஜிடேரியன். அவங்க வந்து டோட்டலாக வெஜிடேரியனாக மாற ஆரம்பித்தாங்க. தே ஹேட் பைபீடல் லொக்கமோஷன், யூஸ்ட் டூல்ஸ் மேட் அண்ட் சிப்டு ஸ்டோன்ஸ். ஸோ 2 காலில் நடக்க ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, டூல்ஸை யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ்லேருந்து டூல்ஸை தயாரிக்க ஆரம்பித்தான். சரிங்களா? ஹோமோ ஹெபிலிஸ், அடுத்தது ஹோமோ எரெக்டஸ், அடுத்தது நியாண்டர்தல் மேன், ஹோமோ சாப்பியன்ஸ். ஹோமோ எரெக்டஸ் ஃபஸ்ட்டு ஹியூமன் லைக் பீங் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹியூமன் லைக் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ், பீயிங் அரவுண்ட் 1.7 mya and was much closer to human in looks. Skull was fatter, thicker than modern man. நம்மளை விட அவனுக்கு வந்து ஸ்கல் வந்து எப்படி இருக்கணும், கொஞ்சம் அதிகமாகவும் திக்காகவும் இருக்க மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? லார்ஜ் பிரெயின் கெப்பாசிட்டி, அவன் பிரெயின் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தது, அரவுண்ட் 900 cc. ஹோமோ எரெக்டஸ் ப்ராப்பர்லி ஏட் மீட். இவன் என்ன ஆரம்பித்தான், ப்ராப்பர்லி ஏட் மீட்னா வேக வச்சு சாப்பிட ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாடி பச்சையாக சாப்பிட்டாங்க, விலங்குகளை வேட்டையாடி. இப்போ இந்த ஹோமோ எரெக்டஸ் மட்டும் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா அதை ஹீட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தான். ஹோமோ எர்கஸ்டர் அண்ட் ஹோமோ எரெக்டஸ் வேர் த ஃபஸ்ட்டு லீவ் ஆஃப்ரிக்கா. நியாண்டர்தல் ஹியூமன் வாஸ் ஃபவுண்ட் இன் நியாண்டர் வேலி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நியாண்டர்தல் மேன் வந்து நியாண்டர் வேலியில் இருந்தால். ஜெர்மனி வித் பிரெயின் சைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. பிட்வீன் அந்த இதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது தி டிஃபர் ஃப்ரம் மாடர்ன் ஹியூமன் இன் ஹேவிங் செமி எரெக்டஸ் போஸ்டர், ஃப்ளாட் கிரேனியம். அது எல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்கணும். கிரேனியம் வந்து அதாவது மண்டை ஒரு வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு. செமி எரெக்டஸ், ஸ்லோப்பிங் ஃபோர்ஹெட் வந்து ஸ்லோப்பிங் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. தின் லார்ஜ் ஆர்பிட்ஸ், ஹெவி ஐப்ரோ ஹெவியாகவே இருந்தது.
ரெட் ஜாவும் இருந்துச்சு. ப்ரொட்ரூடிங் ஜாஸ்னால் தாடைகள் வந்து ப்ரொட்ரூடிங் இதாகிட்டு ஃபார்ம் ஆகிட்டு. நோ சின் இவனுக்கும் கிடையாது. தே யூஸ்டு அனிமல்ஸ் ஹைட் டு ப்ரொடெக்ட் their பாடிஸ். அனிமல்லேருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நியூ த யூஸ் ஆஃப் பரீட் their டெத். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அனிமல்கிட்ட வந்து தன்னை பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இறந்த உடல்களை புதைக்கிற பழக்கம் இவங்களுக்கு உருவாச்சு. தே டிட் நாட் ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர். இவன் என்ன அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு செய்யலை. அனிமல் டொமஸ்டிகேஷன். தே டிட் நாட் ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சரும் கிடையாது, அனிமலை வந்து வளர்த்துற பழக்கமும் இல்லாமல் இருந்தது. அடுத்து க்ரோ மேக்னான் was the first most top forms of modern human found in the rocks of அதுக்கு அடுத்தது வந்தது யார் அப்படின்னா நம்ம க்ரோ மோர்கன். ஸோ க்ரோ மோர்கன் ஃப்ரான்ஸ் அண்ட் இட்ஸ் கன்சிடர் ஆஸ் த ஆன்சிஸ்டர் ஆஃப் மாடர்ன் யூரோப்பியன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இவன் தான் வந்து யூரோப்போட மாடர்ன் ஆன்சிஸ்டர். அதாவது இப்போ இருக்கிற மாடர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய மாடர்ன் மேனோட மூதாதையர் அப்படின்னு கருதப்படுறது வந்து இவங்க தான். சரிங்களா? அடுத்து தே வேர் நாட் ஓன்லி அடாப்ட் டு வேரியஸ் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் பட் வேர் ஆல்சோ நோன் ஃபார் தேர் கேவ் பெயிண்டிங்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ் அண்ட் வால்ஸ். இவங்க வந்து அந்த பெயிண்டிங் பண்ணுற டேலண்ட் வந்து வச்சுருந்தாங்க. அந்த குகை வால்ல எல்லாம் பெயிண்டிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அவங்கள உருவத்தை வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி தான் இவங்க வந்து யூரோப்போட மக்களோட மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறது நாம் தான், மாடர்ன் மேன். மாடர்ன் ஹியூமன் அரோஸ் இன் ஆஃப்ரிக்கா சம் 25 years ago and moved to other continents and develop into distinct race. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஏரியாவாக மூவ் ஆகி போக ஆரம்பித்தாங்க. அங்கங்கே அப்படி அப்படியே ஸ்டே பண்ணி வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாடர்ன் மேன் அப்படிங்கிறது 25,000 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றினது தான் நம்மளோட வளர்ச்சி. ஸோ தே ஹேட் பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தே ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் கிராப்ஸ் அண்ட் டொமஸ்டிகேட்டிங் அனிமல்ஸ். இவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆனாங்க. அதே மாதிரி விலங்குகளை வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் எவல்யூஷன் ஆஃப் மேன், ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு யார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க கேரக்டர்லாம் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் எழுதணுன்றதில்ல. இம்பார்ட்டண்ட் கேரக்டர் மட்டும் நீங்கள் அப்படி அப்படியே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா. ஏன்னா லாஸ்ட் இயர் கேட்ட பப்ளிக் கொஷின் இது. ஸோ இந்த வருஷம் கேட்பாங்களான்னு தெரியாது. பட் இன்கேஸ் 1 மாதத்தில் மேபி கேட்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரியா கண்ணா? ஸோ இந்த டாப்பிக்கோட இந்த லெசன் ஓவர் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.